கோமாதா எங்கள் குலமாதா ஓரமாக போமாதா. இன்றைக்கி என்ன கண்டென்ட்டுன்னு சொல்லிடுறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் மட்டும் அடிச்சு போங்க. பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துட்டேன். யா 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 ஓடாடா அது கர்மா. எத்தனை பேர் நிற்கிறாங்க மக்களே? பெட்ரோல் போட போனேன், பெட்ரோலும் போட்டேன். இந்த தாள் செல்லலை. இது ஏதோ பொம்மை தாள் மாதிரி இருக்குங்க. கலர் நோட்டு. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டேன். இந்த 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறேன், திரும்ப கொடுத்துட்டாங்க கையில். என்னடான்னு பார்த்தா கள்ள நோட்டுங்க. அது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே அடித்து வச்சுருக்கானுங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். இட் மீன்ஸ் நம்ம ஓட்டில் ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு எனக்கு தெரியும், உங்களுக்கும் அவரை தெரியும். அவர் கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த பெட்ரோல் பங்க்கில் அந்த பெட்ரோல் போட்ட அக்கா என்னை ஒரு லுக்கு விட்டாங்க. என்னமோ நான் தான் நோட்டை அடிச்சுட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு லுக்கு விட்டாங்க. ஐயோ, ஆக்சுவலாக டக்குன்னு பார்க்கும்போது தெரில, கொஞ்சம் தடவி பார்க்கும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கு. ஆனால் வினோத் வண்டி எங்கே இங்கே நிப்பாட்றியா? நேராக போய் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, கள்ள நோட்டு தானே. பேப்பர் தெரியுது, ஆனால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டக்குன்னு பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குடா. நானும் பையிலேருந்து எடுத்து பெட்ரோல் பங்கில் கொடுக்குறேன். பெட்ரோல் பங்கில் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே தெரியுது அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இண்டஸ் அப்பார்ட்மெண்ட் அதானே இது? ஆமாம், இண்டஸ் தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டு தாண்டினா தான் இவனுக்கு ஜோன் ஸ்டார்ட் ஆகுதான். அந்த ஜோனுக்குள்ளே போய் தான் ஆன் பண்ணணும். ஸோ வண்டி அங்கே எங்கேயாவது நிப்பாட்டிட்டு நம்ம வண்டியிலே போயிடலாம். ஏடா கவர்மெண்ட் பஸ்ஸு தண்ணி லாரி ஆயிடுச்சு. இவனே நான் ஸ்விக்கியில் வேலை பார்க்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்தாண்டா இவனை சாப்பாடு கொடுத்தேன். ரொம்ப மோசமாக மதிச்சான்டா. சரி, எதனால நீங்கள் ஸ்விக்கியை விட்டுட்டு ஜொமேட்டோக்கு வந்தீங்க? அது எப்படி சொல்கிறது, கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும், அமௌண்ட்டு பத்தலை. இது அப்படி இல்லை, 1 கிலோமீட்டர் எடுத்துட்டா 10 ரூபா, 5 கிலோமீட்டர் போனால் 50 ரூபா. கிலோமீட்டருக்கு 10 ரூபா கன்ஃபார்மாக வந்துடும். கன்ஃபார்ம் வந்துடும், கூடயே வரும். இப்போ 8 கிலோமீட்டர் போனேன்னா 86 ரூபா 90 ரூபா வரும். ஓ, அது அப்படி இல்லை. நீ 8 கிலோமீட்டர் போனாலும் 15 ரூபா 25 ரூபா தான் வந்துச்சு. 25 ரூபா தருவாங்க. ரிட்டர்ன் நமக்கு ஆர்டர் வராது. இதே மாதிரி இதில் நமக்கு ரிட்டர்ன் வந்தோம்னா அமௌண்ட் வரும். இப்போ ஒரு லாங் போயிட்டேன் 8 கிலோமீட்டர் இருந்தால் ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா தருவாங்க. நம்ம எப்போ வேணாலும் நினச்ச நேரம் உள்ளே போய்க்கலாம், ஓட்டிக்கலாம். இது அப்படி இல்லை. இந்த சிக்கன் இருக்கும், இதில் போயிட்டு இப்போ ஒரு 2 நாளைக்கு நம்ம 2 நாள் ஓட்டுறத முன்னாடி புக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அன்னைக்கு ஏன் புக் பண்ணணும்? அப்படி சும்மாலாம் ஓட்ட முடியாது. சும்மா ஓட்ட முடியாது. இப்போ நான் 10 to 11 புக் பண்ணலாட்டி நான் 12 மணிக்கு புக் பண்ணி, அதுதான் இப்போ 10 to 11 புக் பண்ணிட்டேன் நீ, நான் இந்த டைமில் ஓட்டுறேன் அப்படின்னு. அப்போ அந்த 10 to 11க்குள்ளே உனக்கு வேறு ஏதாவது வேலை வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா? ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 10 மணிக்கு ஆர்டர் பார்க்குறோம், இப்போ 9 to 10 பார்க்க போகிறோம். அப்போ வந்து என் வீட்டுக்கு நேராக எனக்கு லாஸ்ட் ஆர்டர் வேணும் அப்படின்னா நம்ம இதில் கோ ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓ, அங்கே உன் ஏரியா கிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்கும். என் ஏரியாவுக்கு ஒரு ஆர்டர் மட்டும்தான் எனக்கு வரும். கோ ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நிறைய இருக்குது. இந்த ஆர்டர் வந்துருச்சு பாரு, பார்த்துக்க. 5 கிலோமீட்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க? 55 ரூபா. அவன் அப்படி இல்லை, பிரியாணி வாங்க போனோம். 12 o'clock பிரியாணின்றது இந்த அங்கே இருக்குது புதூரில். அக்செப்ட் ஆர்டர் கொடுத்துட்றேன். அக்செப்ட் ஆர்டர் பண்ணி இங்கே சொருகுங்க, வாங்க பின்னாடி உட்காருங்க. என் வண்டியை சேஃபாக நிப்பாட்டேன். இப்போ போய் அவன் வண்டி எங்கேயாவது சேஃபாக நிப்பாட்டிட்டு அவன் என் பின்னாடி வந்துடுவான். 12 o'clock பிரியாணி இங்கே ஒன்று இருக்காடா, காலவாசலில் ஒன்று இருக்குடா. ஆமாம், அதுதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃபுட்டை வாங்கினோடனே வாங்கிட்டு கடையில் நமக்கு இப்போ ரிவ்யூ கிடைச்சி பாரு. கடையில் நம்மளை லேட் பண்ணா என்ன நம்ம அதில் சொல்லிடலாம். ஃபுட்டு கொடுக்க லேட் பண்ணிட்டாங்க, வா பின்னாடியே போய் போவோம். இங்கிட்டு வழி இல்லை? இங்கிட்டு வழி இருக்குது, ஆனால் அந்த வழியாக போகணுறியா? இங்கிட்டு தானே போக சொல்லுதா இருக்குல்ல. ஸ்விக்கி வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓட்டினாலும் 7 கிலோமீட்டர் ஓட்டினாலும் 35 ரூபா மேக்ஸிமம். அதிகபட்சம் 35 ரூபா தான் தருவியான் என்ன? ஆமாம், அதிகபட்சமே நமக்கு 8 கிலோமீட்டர் ரிட்டர்ன் ஆர்டர் இருக்கா. பரவாயில்லைங்க, இது ஃபஸ்ட்டு ஆர்டர் 5 கிலோமீட்டர் தான் 55 ரூபா தராங்க. பிளாக் பண்ணுறேன். ஆன்ல தானே இருக்கு. வீடியோ வரும் பார்த்துருக்கேன். வந்துடும் இந்த சேனலில் மட்டும். என்னடா சீனலில் நின்ன இடத்துல சப்ஸ்கிரைபர் பிடிக்கிற? வேணுமா வீடியோ வருமா? வரும்னே, இன்னைக்கு நைட்டே வந்துடும், பார்த்துருங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம் மக்களே. இன்னும் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு 350 மீட்டர் இருக்குது.
இதுக்குள்ளே தானே போக சொல்லுது. அடுத்த சந்தில் போக கட்டாயம் ஒன்றும் இல்லை. அதான் முதல் இதில் பாதை இருக்குடா, மழைனால தண்ணி தேங்கி நிற்கிதுடா. 54 ரூபா. 5 கிலோமீட்டருக்கு 54 ரூபா ஒருத்தா. பரவாயில்லையேடா, சூப்பர்ரா. இதுதான். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் போவோமா? ஃபஸ்ட் ஆர்டர் 55 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் மக்களே. சாரி, பண்ணியிருக்கான் மக்களே. நம்மளுக்கு தரமாட்டேன் எப்படியும். போன வாரம் சண்டே மட்டும் 1700 ரூபா. சண்டே மட்டுமா? சண்டே ஒரு நாள். இங்கே பாருங்கள், ஒரு நாள் மட்டும் எவ்வளவு? 1700 ரூபா. 1700 ரூபாவா? இன்சென்டிவோட சேர்த்து சொல்கிறேன். இன்சென்டிவோட சேர்த்து ஒரு நாளைக்கு 1700 ரூபா ஏர்ன் பண்ணியா? சண்டே ஒன் டே. ப்ரோ பணக்காரு ப்ரோ. ஒரு சிக்கன் வாங்கி கொடுறா 50 ரூபாய்க்கு. ஏண்டா 1700 ரூபா சம்பாரிச்சிட்டாடா, எனக்கு ஒரு சிக்கன் வாங்கி தர மாட்டேங்கிற? இஎம்ஐ ப்ரோ, இஎம்ஐ. போடா, 50 ரூபா கூட இடம் மீதம் இருக்காது, எல்லாமே இஎம்ஐ கட்டிடுவியா? பாருங்கள் மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு. இப்போ டைம் என்னன்னா 2:37. ஸோ ஆர்டர் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஆர்டரை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் விழுகவே இல்லை. ஜோனுக்குள்ளே வந்துட்டோண்டா. எங்கிட்டா போக? பப்ஸ் வாங்கி தரியா? சூப்பரா. ஆர்டர் வர்றதுக்குள்ளே பப்ஸ் வாங்கி தரேன். நாங்கள் சிக்கன் பப்ஸ் தானேடா? சூப்பர்ரா, மாஸ்டரா நீ. வண்டி சூப்பராக இருக்குது. எனக்கு R15 இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், இந்த ஒயிட் கலர். ஏம்மா என்னடா இவ்வளோ பெரிய பள்ளம்? டயர் ஒரு டயர் மட்டும் உள்ளே போயிருந்தா அந்த பள்ளத்துக்குள்ளே போனால். ஆர்டர் வந்துருச்சு. இவனே இப்போ தான் மனசு வந்து பப்ஸ் வாங்கி தரேன்யா, அதுக்குள்ளேயும் ஆர்டர் விழுகுது. இன்னும் 1.7 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம இந்த செகண்ட் டெலிவரியை போய் கொடுக்குறதுக்கு. இவ்வளோ மிஸ்ட் இல்லைடா அதெல்லாம். மதுரையில் ஏதுடா மிஸ்ட்டு? ஃபுல்லாக போக மாட்டோம், டிராஃபிக்கு. மதியம் 3 மணிடா, பனி வருதுன்ற. இல்லைடா வண்டி போக பொல்யூஷன்டா எல்லாம். குளூர் தெரியலையா? குளூரில் அடி கூட பரவாயில்ல, வெயிலும் அடிக்கலாம். சரி விடுங்க, என்னை ஆர்கியூ பண்ணுறியான். அது பனின்னு நான் ஒத்துக்கிறேன். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா, 20 ரூபா டிப்ஸையும் சேர்த்துக்க. 20 ரூபா டிப்ஸை சேர்த்துக்கிறேன். ஒரு இதை போடு, காட்டை போடு. என்னடா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன்? காசு கொடுத்தாருல 33 கிலோமீட்டர் 33 ரூபா ஒருத்தா. 33 + 20 ரூபா டிப்ஸு. 3 கிலோமீட்டருக்கு 50 ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. இப்போ மொத்தமே 100 ரூபா சம்பாரிச்சிட்டாங்க. எனக்கு பப்ஸு வேணும். இப்போ வா, மாறிட்டு முட்டு வாங்கியிருப்பான்டா கொஞ்சம் நேரத்துலவே. சும்மா இதுக்கு போகிறீங்க வா. வாங்கிட்டியா? என்னடா போன வேகத்தில் வர? ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கேருந்து புதூர் போகிறோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 2.5 கிலோமீட்டர் இருக்குங்க. 3வது ஆர்டர் இருக்குது டெலிவரி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஆர்டர் 55, செகண்ட் ஆர்டரும் 50 ரூபாய்க்கு மேலே தான், ஏன்னா டிப்ஸ் வந்துருச்சு. இந்த ஆர்டர் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. அன்ஃபார்ச்சுனேட்லி விலாக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கேமரா ஆஃப் ஆயிடுச்சுங்க, சார்ஜ் இல்லாமல். ஸோ இந்த விலாகை அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் மக்களே. அடுத்து இன்னொரு மொக்க வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய், see you மக்களே.